அதனால இதுக்கும் மதத்துக்கும் என்ன கிடையாது சம்பந்தமே. இதுக்கும் இந்த மத வழிபாட்டுக்கு சம்பந்தம் இருக்கா? என்ன சொல்லணும்? நீங்க உங்களோடு இணைஞ்சிருக்கிறப்பா, நீங்க தான் எனக்கு வழிகாட்டி. நீரே என் கோட்டை, நீரே என் அரண், நீரே என் துணை, நீரே எனக்கு அப்பம், நீரே எனக்கு உயிருள்ள பானம், நீர்தான் எனக்கு எல்லாம். என் செல்வமும் நீர்தான், என்னுடைய ஆஸ்தியும் நீர்தான், என்னுடைய பரிசுத்தமும் எல்லாம் நீங்க தான் சொல்லி நம்ம கடவுளுக்கு நம்மளை முழுசும் அந்த தெய்வத்தை எதுக்கு இயேசு வந்தாருங்கிறத உணர்ந்து நினைச்சு அவருக்கு என்ன சொன்னா. அதனால இயேசு சொல்றாரு, நீங்க என்ன எஜமானு நீ கூப்பிடாதீங்க, எஜமானு கூப்பிட்டா நீங்க வேலைக்காரன். நான் உங்கள் எல்லோரையும் நான் என்ன சொன்னா என்னுடைய நண்பர்களாக ஏற்றுக்கொள்கிறேன். கைதிகளாக பார்ப்போம். அதே இந்த 17 அதிகாரத்தை யோவான் 17 நீங்கள் நல்லா படிச்சு பாருங்க. நீங்கள் இனி என்னை நான் உங்களுக்கு எஜமானன் அல்ல, நீங்க யாரு? என்னுடைய நண்பர்கள். தெய்வம் மனம் திரும்பி அவரை ஏற்றுக்கொண்ட உடனே அவரை தேர்வட்டியாக வழிகாட்டியாக நீங்க தான் எனக்கு இருக்கணும், நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும், நீங்க தான் எனக்கு என்ன இருக்கணும், எனக்கு உணவா இருக்கணும், நீங்க தான் எனக்கு உயிரா இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் இல்லாம நமக்குள்ள என்ன நீ சொல்லணும். இதுக்கும் மத வழிபாடு சம்பந்தம் இருக்கா? இது நீங்கள் எங்கே போனாலும் சொல்ல. அதான் சொல்கிறாங்க. நேரத்தை இந்த இங்கேருந்து என்ன செஞ்சேன், திருச்சூர் போய் அந்த கான்வெண்ட்டில் அந்த மாசுக்கு கலந்துக்குள்ளே போனவன் என்ன உங்கள் பிள்ளையாக, என்ன உங்கள் பரிசுத்தனா ஆவியாக இருந்த என்ன புனிதனாக்கி பரிசுத்தனாக்கி இந்த கிரீடத்தை என் தலையில் வச்சு அதிகாரம் இந்த மோதிரத்தை கொடுத்து இந்த விசுவாசம் இந்த கேடயத்தை எனக்கு தந்து இறைவனுடைய வார்த்தை என்னும் வாழை என் கையில் தந்து இந்த தீய சக்தியில் அழிக்கிறேன், இந்த தீய லூசிபருடைய கிரிகளை அழிக்கிறேன், இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பிள்ளைகளும் உம்மோடு ஒன்றாக இருக்கும்படி நீர் அன்னைக்கு ஜெபம் பண்ணி இருப்பான். இந்த உபதேசத்தினால இன்றைக்கி நான் பேசக்கூடிய இந்த உபதேசத்தினால இவங்க எல்லாரும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, சுத்தமாக இருக்கிறாங்க. இதை நீங்கள் யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் என்ன செஞ்சுருக்கிறீங்க, இதை சொல்லியிருக்கிறீங்க. அதனால் இந்த உபதேசத்தை கேட்குறவங்க எல்லாரும் புனிதனாகிறாங்க, பரிசுத்தனாகிறாங்க, நீதிமான் ஆகிறாங்க. உங்கள் நண்பனாக உங்கள் சிநேகிதர்களாக நீங்கள் என்ன செய்கிறாங்க, இவங்க எல்லாரும் மாறிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த தேவசாய நிகழ்ச்சி உங்களை என்ன செய்யுது, இயேசுக்கு உங்களை நண்பனாக மாற்றுகிறது. கைதிகளை பார்ப்போம். ஏன்னா அவர் தான் அந்த பிதாவாகிய தோட்டத்தில் பிதாங்கிற இந்த உலகத்தை எல்லாம் படைச்சி விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் படைச்சி இதை எல்லாத்தையும் பராமரித்து பாதுகாத்து ஒவ்வொன்றுக்கும் மரத்தை வச்சவன் தண்ணியை ஊற்றி வளர்த்து செழிப்பாக்கி எல்லாத்தையும் பசுமையாக்கி எல்லாத்தையும் பூக்க வச்சு எல்லாத்தையும் பலன் கொடுக்க வைக்கிறது மாதிரி நம்மளை நல்ல பலன் கொடுக்கக்கூடிய புனிதர்களாக பரிசுத்தவான்களாக அந்த இறைவனுக்கு பிடிச்சமான விஷயத்தை டெய்லி பார்க்குறவங்களாக பேசுகிறவங்களாக கேட்குறவங்களாக அதை செய்கிறவங்களாக நம்மளை உருமாற்றுகிறது. எதுன்னு சொன்னால் இந்த திராட்சை செடி, இந்த மெய்யான திராட்சை செடி. அதனால் இவரோடு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் டெய்லி இணைஞ்சி டெய்லி இன்றைக்கி இது நடந்திருக்கிறது உங்களால், இன்றைக்கி இவ்வளோ ஒரு நல்ல காரியம் நடந்தது உங்களால், இன்றைக்கி இந்த நிலம் விளைஞ்சது உங்களால், இந்த மாடு ஆடு பலன் கொடுத்தது உங்களால், நான் இன்றைக்கி ஆரோக்கியமாக இருக்கிறது நடந்துகிட்டு இருக்கிறது, இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறது, இந்த சுவிசேஷத்தை அறிவிச்சிட்டு இருக்கிறது, வெய்களை ஓட்டி நோய்களை குணமாக்கி இந்த தேவசாய நிகழ்ச்சி மூலமாக இதை பார்க்குறவங்களை எல்லாம் உங்கள் ராஜ்யத்தில் சேர்த்து கொண்டு இருக்கிறது எல்லாம் நீங்கள் உங்களால் உங்கள் ரத்தத்தால் தான் உங்கள் நாமத்தினால தான். கைது கிளம்ப கை தட்ட மாட்டோம், நல்லா தெரிஞ்சுவோம். இதை நீங்க சொல்லணும். நீ சாதாரண ஒரு விசுவாசியா கோயிலுக்கு வந்துட்டு இப்படி கையை தட்டிட்டு நான் கையை தட்டு வாயை தரண மொழி கண்ணை மூடு இப்படி சொல்றது இதை கேட்கறதுக்கு நீ இல்லை. நீ யாரு சொல்லுங்க? பாதரட்சி அணிந்தவர்கள். கடவுள் நமக்கு இணைஞ்சிருக்கிறார்னா விலையேறப்பட்ட பாதரட்சியை நமக்கு இணைஞ்சிருக்கிறது எதுக்கு? பிசாசுகளை மிதிப்பதற்கு. பைபிள் என்ன சொல்லுது? லூக்கா நற்செய்தியில் 10:18-19 அதில் சொல்லுவார், சமாதானத்தின் ஊற்றாகிய கடவுள் சாத்தானை உங்கள் கால்களை இணைந்து ஆன்மாக்களுக்கு தான் ரட்சிக்கப்பட்டு இந்த மாதிரி இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களுக்கு சொல்லப்பட்டது. இதை மத ரீதியாக சபை வச்சு மதத்தை கிறிஸ்தவ மதத்தை வச்சிருக்கிறவனுக்கு கிடையாது, ஒரு பாஸ்டர் கிடையாது, ஒரு கிறிஸ்தவ மத போதகர் கிடையாது. யாருக்கு? இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி
இயேசுவை இரட்சகராக மீட்பராக ஏற்றுக்கொண்ட உங்களுக்கும் எனக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன அதிகாரம் கொடுத்துருக்கிறாருன்னா, பிசாசை உங்கள் நம்ம காலையில் கீழே வச்சிருக்கிறாரு. காலால் மிதிச்சா போதும் ஓடுவான். இன்னைக்கு கோயிலுக்கு போகிறவங்க நினைச்சிருக்கிறாங்க, என் பிள்ளைக்கு பேய் பிடிச்சிருக்கு, அந்த பாஸ்டருக்கு கொண்டு போகிறோம், அவர் ஜெபம் பண்ணால் பேய் பீருன்னு நினைக்கிறேன். பேயை ஓட்டுகிற வல்லமை அதிகாரம் சக்தி யாருக்கு இருக்குன்னா உனக்கு இருக்கிறது. உனக்கு இருக்கிறதுனால உன் வீட்டில் உன் பிள்ளைகிட்ட பேய் வர முடியாது, உன் புருஷன்கிட்ட பேய் வர முடியாது. நிறைய நேரத்தில் புருஷனை பார்த்து பேயை நீ பேய் பிடிச்சு அலையுத, பேயா அலையுதியே அப்படின்னு நினைச்சுவோம், திட்டும் வைவோம். ஏன் உன்கிட்ட ஏசி இல்லாததுனால அங்கே என்ன இருக்கான், நீ இந்த திராட்சை செடியும் நினைஞ்சிட்டு இருக்கிறதுனால உன் பிள்ளைகிட்ட என்ன இருக்கு, வாசிப்பை பார்ப்போம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் பிசாசுனுடைய சத்துருனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரத்தை கொடுக்கிறவர் யாரு சொல்லுங்க? திராட்சை செடி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனுஷனுக்கும் மருத்துவர்களுக்கும் ஜீவனை கொடுக்கிற, பரிசுத்தராக்கிற, சாபத்தை நீக்கி பாவத்தை நீக்கி புனிதனாக்கி கடவுளுக்கு முன்னால் அவருடைய மகனாக கொண்டு நிறுத்துகிற பரிசுத்தர் இயேசு என்ன செய்றாருன்னா இதை சொல்றாரு. எனக்கு இந்த அதிகாரம், ஏன் அதிகாரத்தை நான் உங்களுக்கு என்ன செய்றேன்? இவங்களுக்கு தான் அதிகாரம். மனம் திரும்பி அவரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைஞ்சி டெய்லி, நீங்க இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நீங்க இல்லைன்னா நான் சாப்பிட மாட்டேன். நீங்க சொல்றல சில பொம்பளைகளை பார்த்தீங்கன்னா, நீ வராம நான் சாப்பிட மாட்டேன், நீ என்ன செய்யணும், வாயில் ஊட்டி விட்டாலும் எனக்கு என்ன இது மாதிரி. நீ நிறைய கல்யாணம் பண்ணிக்க போகிற பிள்ளைக்கு நினைச்சிட்டு இருப்பார். அந்த கடப்படத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு தாய்மாரி ஊட்டி விட்டுட்டு இருப்பான். இதெல்லாம் வெளிவேசங்க. இந்த மாதிரி போலியான இதெல்லாம் நீ விட்டுட்டு நீ யார்கிட்ட போய் உட்காரணும்? கடவுள்கிட்ட போய் உட்கார்ந்து, அப்பா அந்த உங்கள் உடலை எனக்கு உணவாக தான், உங்கள் ரத்தத்தை எனக்கு, உங்கள் உடலை உணவாக உட்கொண்டு, உங்கள் ரத்தத்தை நான் பானமாக உட்கொண்டு, இந்த உள்ள இருக்கக்கூடிய ஆவி ஆன்மா இப்பொழுது ஆரோக்கியமாக பலவானாக வளர்ந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கைதிகள் பார்க்கணும். நீ சொல்லணும், உங்கள் வார்த்தையை ஆளை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்கிறேன்? டெய்லி இந்த வார்த்தையை வச்சு, இந்த வார்த்தையை சொல்லி நான் நினைஞ்சிருக்கிறேன். பிசாசை நினைஞ்சிருக்கிறேன், வீழ்த்தி கொண்டு இருக்கிறேன், வெட்டி அழித்து கொண்டு இருக்கிறேன். இந்த பிரேயரில் பாருங்க, இந்த தேவசாய நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு மனுஷனுக்குள் இருக்கக்கூடிய தீய ஆவிகள், தீய சக்தியை அழிக்கிறேன், வெட்டி வீழ்த்துகிறேன், பிடிக்கி பறிக்கிறேன், கவிழ்த்து வீழ்த்துகிறேன், அழித்து ஒழிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற மனுஷனுக்குள் இருக்கக்கூடிய பிசாசை இயேசுவை கொண்டு வருகிறேன். இந்த தேவசாய நிகழ்ச்சி மூலமா இயேசு இந்த மனுஷனுக்குள்ள வர்றாரு, இயேசு இந்த குடும்பத்துக்குள்ள வர்றாரு. இயேசுவை என்ன செஞ்சுட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், கொண்டு போயிட்டே இருக்கிறேன். ஏன்னா இந்த இயேசுவால் மட்டும்தான் உன் பிரச்சனையை, உன் பாவத்தை, சாபத்தை நீக்கி செத்து போன ஆன்மாவை ஆவியை உயிர்ப்பித்து உன்னை மனுஷனாக, ஜீவனுள்ள ஆத்மாவாக, தகப்பனுக்கு பிள்ளையாக, பெற்றவனுக்கு படைச்சவனுக்கு மகனாக மகளாக நிறுத்தக்கூடிய ஆற்றல் இப்பொழுது இயேசுக்கு மட்டும்தான். கைதிகளாக நல்ல கருத்து. அதனால் திராட்சை செடியோடு இணைஞ்சிருக்கிற நம்ம எல்லாத்துக்காகவும் இன்னைக்கு இயேசு இணைஞ்சிருக்கிறார்னா, பரலோகத்தில் அந்த பிதாவின் இடத்துல என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? பரிந்து பேசி ஜெபித்து கொண்டு இன்னைக்கும் இப்பொழுதும் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? அதனால ஒரு பாஸ்டர் உனக்கு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம், இந்த தாடி வச்சு இந்த ஜேசு மைக்கேல்ராஜ் உனக்கு ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம், இந்த ஜேசு மைக்கேல்ராஜ் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆவியானவர், அந்த இயேசு அனுப்பிய அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த பிதா, அந்த அப்பன், அந்த தோட்டக்காரர் அனுப்பிய அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கி நம்ம எல்லாருடைய உடலிலும் வாசம் பண்ணி தங்கி நமக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசுகிறார்கள். கைதிகள் ஆவியானவர் நல்ல கரைகள். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்படி காத்திருக்கணும், தனித்திருக்கணும். அந்த ஆவியானவரோடு ஆவியில் நினைச்சு என்ன செய்யணும்? அவர் தான் நமக்கு துணையாளர். இன்றைக்கி மற்ற எதுவும் துணை, நமக்கு ஒழுங்கான துணை போயிடும், இருக்கும், கொஞ்ச நாளைக்கு இருக்கும், மறுபடியும் என்ன செய்யாது? என்னைக்கும் நீ இந்த உலகத்தை விட்டு போனாலும் உன்னோடு துணையாக இருந்து இந்த ஆவியானவர் தான் எங்கே கொண்டு போகிறாருன்னா, அந்த இயேசுவானவர் ஆயத்தப்படுத்தின வீட்டுக்கு உன்னை பவுனியாக தூதர்களுடைய கூட்டத்தோடு அழைத்து கொண்டு என்ன செய்கிறாரு? அந்த வான் வீட்டிலே கொண்டு உட்கார பண்ணுகிறார். ஆவியானவருக்கு ஒரு கைதிக்கு என்ன செய்வோங்க? எல்லாரும் கரங்களை பற்றி என்ன செய்வோம்? அப்படின்னா நீ இப்படி ஒரு வாழ்க்கை வாழணும், இன்னும் உன் மைண்டில் இருக்கணும்.
ஏய், நான் யாரோடு இருக்கிறேன் தெரியுமா? எனக்கு யார் துணையாளன் தெரியுமா? என் ஆன்மாவுடைய மனவாளன் யாரு தெரியுமா? என் ஆன்மாவினுடைய அது அதிகாரி யாரு தெரியுமா? இதுக்கு ஜீவனை தந்தார். இதை நீ சொல்லணும். வாய் உள்ளத்தில் விசுவாசித்து வாயில் என்ன செய்யணும்? அறிக்கை பண்ணணும். நான் சொன்னல, ட்ரெயினில் நைட்டில் கூட்டம், பயங்கர கூட்டம். அந்த ட்ரெயின் படி வரைக்கும் எல்லாரும் இணைஞ்சிட்டு இருக்கிறாங்க. தூங்கிட்டு நிற்கிறான். இதில் குடிச்சவன் இடிச்சுட்டு நிற்கிறான். நான் பார்த்தேன், ஆண்டவரே தெரியாமல் இணைஞ்சுட்டேன். இந்த அன்றை சைடில் இணைஞ்சிட்டேன். ஏன்னா நேற்று சனிக்கிழமை, இன்னைக்கு சிவராத்திரி. எல்லாவனும் இணைஞ்சுவான். இங்கே இருக்கிறவன் அங்கே போவான், அங்கே இருக்க இன்னொன்று கோயம்புத்தூர்னா எல்லாரும் இணைஞ்சிட்டு இருப்பான். அந்த ஜக்கி அவனுக்கு அந்த இடத்துக்கு இணைஞ்சிட்டு இருப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்படி ஒரு கூட்டம் உள்ள ஏரியாவுக்கு நம்ம இணைச்சிட்டோம் வந்தோம்ட்டு பார்த்தேன். அப்பா என்ன செய்கிறது? இப்போ ஒரு பையன் சொல்லிட்டான், நீங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயின் இனிமேல் தான் வரும், நீங்கள் முதல்ல வந்து இணைஞ்சிட்டீங்க, ஒரு சீட்டை போட்டு உட்காந்துட்டீங்கன்னா பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நான் சொன்னான்ட்டு போய் டிக்கெட் எடுத்து போயிட்டேன். நான் போகிறேன், எல்லாம் ஃபுல்லாக நிறைஞ்சி ஏற முடியாத அளவுக்கு இணைஞ்சிட்ருக்கு. அன்று ஷர்ட் நிறைஞ்சி நிற்கி. இதுக்கப்புறம் நான் எத்தனை மணிக்கு போகிறேன்? 6:30 மணிக்கு. இது 7:30 மணிக்கு தான் இன்னும் இணைஞ்சிருக்கு. 7:30 வரைக்கும் ஆள் இணைஞ்சிட்ருக்கோம். பார்த்தேன். அடியில் போன உடனே டக்குன்னு உள்ள ஞானம் ஆவியான வேலை செய்கிறாரு. மேலே உட்காரலாம், ஏரியில் லக்கேஜ் வைக்கிற இடம், நம்ம சூட்கேஸு பேக்கில் வைக்கிற இடத்துல இணைஞ்சேன்னா ஒரு இடத்துல ஏறி அதில் ஓரமாக போய் இணைச்சிட்டேன். உட்காந்துட்டேன். சொல்லிட்டேன், ஆவியானவரே, எவனாவது கீழே இறங்கி இணைஞ்சிருக்காரு, சண்டைக்கு வந்துடக்கூடாது, உங்கள் பாதுகாப்பு எல்லாம் வாயும் இணைச்சிக்கிறேன் கட்டுறேன்னு சொல்லி உட்காந்து. எல்லா இடத்துலையும் சண்டை போடுதான். பாத்ரூம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அங்கனிகள் இருக்காத தள்ளி போட்டு சண்டை போடுதான். பேக்கை வைக்கணும், ஒருத்தன் கீழே இறங்கி நினைச்சிக்கல. மதுரை வரைக்கு மேலே அப்படியே உட்காந்து பாதுகாப்பாக செக்யூரிட்டி என்ன செஞ்சேன்னா விருந்தினர் வந்து கீழே இறங்கி கரெக்டாக கோயில் பட்டி இருக்காங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, இந்த வார்த்தையை சொல்லி நீ எனக்கு கோட்டையாக இருக்கிற காரணம் இருக்கேன். இல்லைன்னா நேரத்தையே வாய்ப்பு இன்றைக்கி நான் வரதுக்கு வாய்ப்பே. அதை நான் அவங்களாம் வேறு புக் பண்ணி 11:30 மணிக்கு டைம்னா இங்கே வர கூட்டம் நடத்த வர முடியாது. என்ன இடைஞ்சல் சிக்கல் இருந்தாலும் சரி, அழுத ஏறி எங்கே எப்படி இருந்தாலும் என்ன செஞ்சிடணும். தனியாள் தானே, ஓரக்கா போனாலும் இடிபட்டுனாலும் என்ன செஞ்சிடணும். கூட்டம் நடத்து ஞாயிற்றுக்கிழமை தேவனுடைய வேலையை செய்யறதுக்கு என்ன செஞ்சிடணும், வந்துடணும்னு அப்படின்னு அவர்கிட்ட கொடுக்கும்போது பத்திரமாக 5 மணிக்கு காலையில் கொண்டாந்து இங்கே சேர்த்தா கைதிட்டுக்கலாம். இதைத்தான் சொல்கிறேன். உனக்கு நடந்ததெல்லாம் தேவன் செய்கிறார், தேவன் நடத்துகிறார், தேவன் துணையாக இருக்கிறார், தேவன் பாதுகாப்பாக இருக்கிறார். இல்லைன்னா நிச்சயமாக நீ கூட்டம் நடத்த நினைச்ச முடியாது, வர வாய்ப்பு இல்லை. ஒரே காரணம், இன்னைக்கு அட்வான்ஸாக அந்த இடத்துல வந்து இருக்கிற காரணம் என்னன்னு சொன்னால், அவருடைய இணைந்து இருக்கிறேன், அவர் எனக்குள் இருக்கிறார். இது வரணும். நான் அப்படி வந்தேன், இப்படி சம்பாதிச்சு வந்தேன், இதை அந்த இது நான் இருந்தாலே ஜோலி முடியுது. நான் நல்லா இருக்கேன், எனக்கு எல்லாம் இருக்குது, நிலம் இருக்குது, பொண்டாட்டி இருக்கா, புல் இருக்குது, எனக்கு வருமானம் இருக்குது, நான் நல்லா வாழ்வேன் அப்படின்னு நினச்சேன்னா சோழி முடியல. இந்த தான் உலகம் என்ன வந்துருக்கு, எல்லா மருத்துவரும் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன், வாழ்வது நான் இல்லை, என்னில் யார் வாழ்றா? வாழ்வது நான் அல்ல, இயேசு வாழ்கின்றார். இந்த பாட்டு சாவது ஆதாயமே, இயேசு கிறிஸ்து நல்ல கைதி ஜீவன், சாவது ஆதாயமே, வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, இயேசு என்னில் வாழ்கின்றார். இயேசு கிறிஸ்து என் ஜீவன், என் ஜீவன். இதை நீ சொல்லணும். இன்னைக்கு என்ன இந்த இடத்துல இப்படி வச்சிருக்கிறாருன்னா, இப்படி நல்லா வச்சிருக்கிறாருன்னா, ஆரோக்கியமாக வச்சிருக்கிறாரு சொன்னால், பேசும்படியாக வச்சிருக்கிறாரு சொன்னால்,
பார்க்கும்படியாக வச்சுருக்கிறாருன்னு சொன்னால், என் கண்ணுக்கு, என் வாய்க்கு, என் பல்லுக்கு, என் உடலுக்கு, கிட்னிக்கு, கணையத்துக்கு, என் உடலில் இருக்கக்கூடிய எல்லா செல்களுக்கும், உயிர் அணுக்களுக்கும் இன்னைக்கு யார் இவ்வளவு ஆரோக்கியத்தை சக்தியை கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால், இதனுடைய எஜமானன் இயேசு இதை தந்து கொண்டிருக்கிறார், கொடுத்து கொண்டிருக்கிறார். கை தட்டி நல்ல கடவுளை தட்டி இதை நீ சொல்லணும், உன் வாயில நீ அறிக்கை பண்ணணும். அப்படி பண்ணும்போது நீங்கள் எதை விசுவாசிக்கிறீங்களோ, இந்த ஆன்மீக வாழ்க்கையில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய ஆயுதம் எதுன்னு சொன்னால் விசுவாசம். விசுவாசத்தினால் மட்டும்தான் தேவனுக்கு பிரியமா. உன்ட்ட ஒன்றுமே இல்லை, உடலுக்கு நல்லா இல்லை, ரொம்ப முடியாத நிலையில் இருக்கிற சொல்லணும், இந்த உடலை படைச்ச, ஒன்றுமில்லாத உடலை படைச்சவர் இந்த பாதிக்கப்பட்ட, தேய்ந்து போன, செயலிழந்து போன இந்த உறுப்பை சரி பண்ணி, செயலிழந்ததை செயல்பட வைத்து, செத்து போனதுக்கு உயிர் கொடுத்து, நடக்க முடியாததுக்கு நடக்க வைத்து, மீண்டும் இதை புதியதாக்கி, கழுகை போல அந்த முதுமையை ரெக்கையை உடுத்துட்டு இளமையாக வாழ்றது போல, நான் இன்னைக்கும் முதிர் வயதானாலும் இன்னைக்கு நான் இளையவனாக, இளமையாக, புதுசாக, புது பொலிவோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அதற்குரிய பலன் இந்த உடலிலே, அந்த உருமாற்றத்தை கொடுக்கக்கூடிய, சக்தியை கொடுக்கக்கூடிய வரம், வல்லமை இந்த உடலிலே இருக்கிறது. கைதிகளை பார்ப்போம், நல்லா கலந்துட்டு. கையில் அடிபட்டுட்டு, காலில் அடிபட்டுட்டு, சதை பிஞ்சு போச்சு, புளி விழுந்துட்டு, செப்டிக் ஆயிடுச்சு, சடம் வச்சிடுச்சு, அதில் அப்படியே அந்த புண்ணு ஆறி சதை வளருது யாரால? இந்த உடலால் தான். அந்த மாதிரி சதையை உருவாக்கக்கூடிய, நீ சாப்பிட்ற சாப்பாடு, சோறு, சப்பாத்தி, இட்லி, தோசை, பழம், லொட்டு, லுஸ்கு, இதை சாப்பிடும்போது இந்த உணவே இதுக்கு சதையை உண்டாக்கக்கூடிய சக்தியை, கிருபையை, வரத்தை அன்னைக்கு படைக்கும் போதே தேவன் அதில் உண்டாக்கி வச்சிருக்கிறான். கைது நல்லா கிடைக்கும். இரத்தம் எல்லாம் போச்சு, இரத்தமே இல்லை. ஆப்பிள் சாப்பிட்டா, ஆரஞ்சு சாப்பிட்டா ரத்தம் என்ன செய்யும்? நீ பழத்தை தானே தங்க, ரத்தம் எப்படி ஊறுது? இந்த ஆப்பிள் பழத்தை ரத்தமாக மாற்றக்கூடிய சக்தி இந்த உடலில் யார் கொடுத்துருக்காங்க? தெய்வம் கொடுத்துருக்கிறார். கைதிட்டங்களை பார்ப்போம். இந்த உடலுக்கு இருக்கு. உடைஞ்சு போன எலும்பை, செதஞ்சு போன எலும்பை ஒன்றாக்கி மறுபடியும் அதுக்கு சக்தியை கொடுக்கக்கூடிய இதை யார் கொடுத்துருக்கிறா? அந்த உடம்புக்கு யார் கொடுத்துருக்கிறா? தெய்வம். உன்னை படைக்கும் போது, இந்த உடலை படைக்கும் போதே அதை படைச்சிருக்கிறாரு. இந்த உடலை படைச்சது யாரு? மண்ணினாலே, தன் கையினாலே மண்ணை எடுத்து இந்த உடலை உருவாக்கிய தெய்வம் இந்த 5 பஞ்சபூதங்களால் உன் உடலில் திரும்பவும் தேய்ந்து போனதை, செத்து போனதை, உடைஞ்சு போனதை மீண்டும் சரி பண்ணக்கூடிய சக்தியை, வரத்தை, குணமளிக்கிற வரத்தை, புதுமை செய்யும் ஆற்றலை, அற்புதங்களை செய்கிற சக்தியை இந்த உடம்புல தேவன் படைக்கும் போதே வச்சிருக்கிறார். கைதிட்டெல்லாம் பார்ப்போம். இது இப்போ ஏன் செயல்படலைன்னா, நீ அவரை பிரிஞ்சு தூரத்தில் வாழ்ற. அவருக்குரிய இடத்தை என்ன செய்யலை, அவருக்குரிய தொழுகை நீ என்ன செய்யலை, அவருக்குரிய கணத்தை நீ என்ன செய்யலை. வேலைன்னு சாகுத, உன் இஷ்டத்துக்கு ஊருக்காரன் போகிறான், ஜாமியம் கூட போகிறான், கிடாய் விட்ட போகிறான், புளியப்பட்டிக்கு போகிறான், வேளாங்கண்ணிக்கு போகிறான், நீ என்ன செய்ய, அவனோட சேர்ந்து என்ன செய்த? அங்கே யார் இருக்கா? அங்கே யாரை வச்சிருக்கோம்? நீ திருச்செந்தூர் போகிறது, முருகன் கோயிலுக்கு போகிறது, ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் யாரு? சொல்லுங்க. பதில் வராது. ஏன்? அங்கே இந்த படைச்சவருக்குரிய இடத்தை யாரு கொடுத்துட்டோம்? முருகனு கொடுத்துட்ட, ஐயப்பனு கொடுத்துட்ட, யாரு கொடுத்துட்ட? எது அந்தோனியாரு கொடுத்துட்ட, சபரியாரு கொடுத்துட்ட, அது யாரு கொடுத்துட்ட? இந்த இயேசுடைய சுவிசேஷத்தை அறிவித்த, இயேசுக்காக வாழ்ந்த அந்த புனிதர் கொடுத்துட்ட. இதுதான் பிரச்சனை. அதனால எந்த இடத்துலையும், எல்லா இடத்துலையும் இந்த உடலை தந்த, உயிரை தந்த, இந்த உடலில் குணமளிக்கிற வரத்தை தந்த, அற்புதங்களை செய்கிற சக்தியை தந்த, புதுமை செய்யும் ஆற்றலை தந்த என் பரிசுத்த பிதாவே, பரலோக தகப்பனே, உண்மை நான் என்ன செய்கிறேன்? கைதிக்கு என்ன செய்யும்? உங்களால் கரங்களை. அந்தோனியார் அந்த உடலை படித்தாரு. அந்தோனியார் யாரு? இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்ட என்னுடைய நண்பன் அண்ணையா, இயேசுடைய நண்பன் ஐயா.
இந்த சவரியார் இயேசுடைய நண்பன், அவருடைய மாசற்ற இரத்தத்தால் கழுவப்பட்ட, நீதிமானாக்கப்பட்ட, பரிசுத்தமாக்கப்பட்ட நண்பன், இந்த இயேசுவாகிய திராட்சை செடியோடு இணைந்து வாழ்ந்த நண்பன். அவரை போல நீ யாரோட இணைஞ்சு வாழ்ந்து சொல்றாரு. இன்னைக்கு அந்தோனியார் அதான் சொல்றாரு, நான் எப்படி இயேசுவை பின்பற்றணும், இயேசுவோடு இணைஞ்சு வாழணும். இதே போல் நீ இணைச்சி நான் எப்படி மனம் திரும்பி, அப்பா அம்மா பெருசு இல்லை, அந்த ஊர் பெருசு இல்லை, இந்த ஊருக்காரங்க வழிபடுகிற அந்த கோயில்கள் சாமி கும்பிட்றது எதுவும் எனக்கு பெருசு இல்லை, எனக்கு யார் தான் பெருசு சொல்லுங்க. அந்த பிதாவாகிய தேவன் தோட்டமும் அவர்களுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய திராட்சை செடி தான் எனக்கு என்னது. இப்படி வாழ்ந்தவர்கள் தான், இணைந்து வாழ்ந்தவர்கள் அன்றைக்கு மோட்சத்தில் இருக்கிறார், அழியா வாழ்க்கையை கொண்டிருக்கிறார், நித்திய ஜீவனை உடையவர்களாக இந்த பூமியை, இந்த உலகத்தை ஆளும் பிரபுகளாக, ராஜாக்களாக கிரீடம் சூட்டி தேவலோகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கைதிகளும் நல்ல கரங்களை. அதனால் இந்த தேவ சாட்சியை பார்க்குற அன்பர்கள், அதான் இந்த ஆவிக்குரியவங்களுக்கு, ஆன்மீகவாதிகளுக்கு மட்டும்தான் புரியும். மத ரீதியாக இருக்கிறவங்களுக்கு இது என்ன செய்யாது. மத ரீதியாக இருக்கிறவங்க இதை என்ன செய்ய வேண்டியது, பார்க்க வேண்டியதே இல்லை. நீங்கள் அடுத்த இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம், மத ரீதியான வழிபாடுகள் நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, பாருங்கள். இதை என்ன செஞ்சுருங்க, விட்டுருங்க. என் ஆன்மா மேலுள்ளத்துக்கு போகணும், செத்தானா எங்கே போகணும், அந்த இயேசுவோடு இணைஞ்சிருக்கணும், இயேசு இருக்கிற இடத்துல நான் இருக்கணும். அப்படி யோசிப்பு, இதைத்தான் யோசிப்புடைய வாழ்க்கையில் சொல்லுங்கள். அந்த யோசிப்பு, நீங்கள் யாரை வழிபட்டாலும், ராஜாவை வணங்கினாலும் சரி, நீங்கள் எந்த கடவுளை சாமியாக வழிபட்டாலும் சரி, நான் வழிபடுகிற ஒருத்தர் இருக்கிறான். அரசே, ரோதுவே, அன்னைக்கு இருந்த பார்வோன்ட்ட சொல்லே, பார்வோனே, உன்னையும் என்னையும் படைச்சவர் தான் கடவுள், அவரை தான் நான் நினைச்சுவேன். இந்த நாட்டுக்கு, இந்த மக்களுக்கு நீ வேணா அரசனாக இருக்கலாம், ஆனால் அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கிற என் ஆண்டவர் ஒருத்தர், அவரை மட்டும்தான் வழிபடுவேன், அவரைத்தான் தலை முடிஞ்சு எணிச்சுவேன், வணங்குவேன். அவருக்கு மேலே, அவருக்கு மேலே தலை கையை குப்பி எணிச்சுவேன், தலைக்கு மேலே எணிச்சுவேன், அவருக்குத்தான் என் தலை வணங்கும். கைதிகள் அந்த யோசிப்பு. இவனுக்கு சரியாக கொடுக்கல, என்ன வணங்க மாட்டானா, அவன் கடவுளை என்ன செய்யட்டும். அந்த கடவுள் தான் அந்த சிறையில் இருந்தவனை அவரை என்ன செய்தார், யோசிப்பை என்ன செய்தார், தூக்கி அந்த எகிப்து நாட்டுக்கு அரசனாக, எல்லாருக்கும் பசி இல்லாமல் சாப்பாடு கொடுக்கக்கூடிய, ஒரு உணவளிக்கக்கூடிய, சொல்லுங்கள், சப்பளையராக இணைஞ்சார். நான் ஆண்டவர் யோசிப்பு. அதில் இன்றைக்கி அவரோடு இணைஞ்சிருங்கன்னு சொல்கிறேன். யோசிப்பு எப்படி அந்த படித்தவரோடு இணைஞ்சிருந்தாரோ, அதை அவரோடு என்ன செய்ய, திராட்சை செடியோடு என்ன செய்ய, இணைஞ்சிருங்க. அவர் தோட்டத்தில், பிதாவாகி தேவனுடைய தோட்டத்தில் என்ன செய்ய, செடிகளாக வாழுங்கள் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன்.